கண்களை திறந்துகிட்டே கனவு காண வைக்கும் மாயாஜாலத்தை சினிமாவால தான் செய்து காட்ட முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஆச்சரியமான ஒரு உலகம் சினிமா. சினிமா உலகத்தின் எல்லா சுவாரஸ்யங்களையும் அரை மணி நேரத்தில் தொகுக்க போகுது சினிமா 360 டிகிரி நிகழ்ச்சி. இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். superb ஒரு புதுசு ஆக்டர் மாதிரி நிஜமா இல்ல சத்தியமா இல்ல. In fact he came across as very well experienced honestly because he is very much into music and அவங்க மியூசிக் பண்றதுக்கு ஃபீல் பண்ணனும் அப்போவே ஒரு மியூசிக் கம்போசர் ஆக முடியும். and so அவங்க ஃபீலிங்ஸ்க்கு I mean he's so well versed. அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வேற BGM பண்றதுக்கு மியூசிக் பண்றது சாங்ஸ் பண்றது XYZ. so அவங்க ஃபீலிங்ஸ்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு because he's done so many movies. So I think that really helped him to emote as an actor and I think he was brilliant. ஒரு புதுசு ஆக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பென்சில்ல ரொம்ப ஒரு சட்டலான பையன், ரொம்ப படிக்கிற பையன், ஸ்டூடியோஸ் கை, பிரில்லியன்ட் கை பட் வெரி சைலண்ட் கை, அப்படி ஒரு இருக்கிற கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிற பையன், காலேஜில் செம்ம ரக்கடாக இருந்திருப்பான், ஒரு இதுவாக இருந்திருப்பான், கெத்தாக இருந்திருப்பான். அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆனவொடனே ஒரு ஒரு ரொம்ப டிஜெக்டடான ஒரு பர்சனாக இருப்பான், தாடி வளர்த்துட்டு ஒரு மாதிரி ராவாக இருப்பான். ரெண்டுமே அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணியிருப்பான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு சாங் பார்த்தோன்னே தேர் இஸ் அ கெமிஸ்ட்ரி யூ கேன் சி. ஒரு மடே சாங் நம்ம தட் ரெயின் சாங் யூ won't believe this person like GV sir was working whole day from morning. My sequence started from evening 6 o'clock after but கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. we started by 8. he was still energetic. நான் 12 o'clock like it was up 12 o'clock. நான் ரொம்ப shiverish and tired feel பண்றேன். but he is just there. so you can see how much like he is excited and that energy level. In fact Karuna sir I think is brilliant as an actor. அவங்க comical sense எல்லாம் பார்த்தா நம்ம இப்படி சீன்ஸ் பண்றப்போ அவங்க என் முன்னாடி அவங்க டயலாக்ஸ் எல்லாம் நான் அங்கேயே சிரிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கே சரி கண்ட்ரோல் ஆகாது. ஸோ ஐ கேன் இமேஜின் தி ஆடியன்ஸஸ். அண்ட் நான் படம் பார்க்குறப்போ எவ்ரிபடி வாஸ் என்ஜாயிங் இட். அண்ட் கருணா சார் வந்து டப்பிங்ல நிறைய மைண்ட் வாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. கருணா சார் இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், நல்ல வாய்ஸ் மைண்ட் வாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆடியன்ஸஸ்க்கு when I was watching the movie the audiences were responding really well to all this. கருணா சார்னே நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சு, எப்படி இருக்க போகுது, என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, இஸ் a very nice person, very sweet. அவரும் சரி, மொட்ட ராஜேந்திரும் சரி, பாலாவும் சரி, எல்லாமே இது வெரி ஸ்வீட் டு மீ. அண்ட் இன்னொன்று அவங்க மியூசிக் டைரக்டராக என்னை ரசித்ததுனால என்னை வந்து ரொம்ப ஒரு மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க. It is important because the team is so nice and my co-star is GV Prakash and then DOP is so nice. Means the team is so good and fresh and unique, creative. So kandipai then I think it will. The second step is I think I'm satisfied with my second step. Honestly speaking, as of now எல்லா ரிவ்யூஸ் எல்லா ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அது ஆடியன்ஸஸ் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், கொலீக்ஸ் இருக்கட்டும், எல்லா ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் இன்க்ளூடிங் த ஹோல் டார்லிங் டீம் வெரி ஹாப்பி எவ்ரிபடி இஸ் பிகாஸ் எல்லா ஹார்ட் ஒர்க் வந்து இட்ஸ் ஆல் பேட் ஆஃப் இன் அ வெரி குட் வே. நடிக்கணுன்ற ஐடியாலே இல்லை. முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் தான் வந்து கேட்டார் ஃபஸ்ட் டைம், அவங்க என் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணேன், நீ ஹீரோவா நடின்னு. நான் சொன்னேன், என்ன ஏன் சார் கேட்குறீங்க, நான் வேறு மியூசிக் டைரக்டர் தானே அப்படின்னு. இல்லை உன்னோட ஒரு போஸ்டர் பார்த்தேன், நீ பண்ணால் நல்லா இருக்கும்னாரு. அப்போ ஸ்டார்ட் ஆனதான் நடிக்கலாம் அப்படின்ற ஐடியா அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கு நடுவில் பென்சில் வந்தாங்க, பண்ணேன், இந்த படம் வந்துச்சு. ஸோ எதுவுமே நான் பிளான் பண்ணல, நம்ம எதுவுமே பிளான் பண்ணாலும் நடக்காது, அதுவாக நடக்கணும். ஜிவி சார் வந்து ஒரு நாள் எனக்கு ஞானவேல் சார் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கமிட் ஆகிட்டேன், இது பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜிவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னாங்க. நான் பிளைண்டாக இல்லை சார், ஒரு தடவை நான் நேரில் பார்த்துறேன். ஏன்னா ஜிவி சார் ஷேவ் பண்ணிட்டு ரொம்ப சின்ன பையனாக இருப்பார், பென்சிலோட ஸ்டில்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். எப்படி சார் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் இது எப்படின்னு எனக்கு தெரியலன்னா, சார் நேரில் பார்த்துன்னொன்னே இங்கே தான் வந்தேன், நம்ம ஜிவி சார் ஸ்டூடியோக்கு தான் வந்து அவரை பார்த்த உடனே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இல்லை இவர் பர்ஃபெக்டாக இருப்பார் இதுக்கு. அண்ட் வெரி அவரோட லுக்கே வந்து இட் வாஸ் வெரி மேன்லி. அதனால் ஜிம்மில் தாடியோட வெளில வந்தேன். அப்போது ஞானவேல் சார் பார்த்தாரு, நல்லா இருக்கீங்க தாடியோட அப்படின்னாரு. இல்லை சார் சும்மா விட்டேன் அப்படின்னேன். அப்போ சொன்னால் சரி நான் உங்ககிட்ட ஈவினிங் பேசுகிறேன்னு போயிட்டு ஈவினிங் எனக்கு கால் பண்ணி இந்த படத்தை பற்றி சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
கதிர்னு ஒரு கேரக்டர் காலேஜில் வந்து ஒரு ராக் ஸ்டாராக இருப்பான், ஒரு கிட்டாரிஸ்ட்டு, எல்லாருமே அவன்கிட்ட வந்து விடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அவள் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவான். ஸோ இவன் லவ் ஃபெயிலியரில் இருப்பான். லவ் ஃபெயிலியர் இருக்கும்போது இவன் ஃப்ரெண்டு இவன் சூசைட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், இல்லைடா கொஞ்சம் தள்ளி வைப்போம் அது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு அவனுக்கும் வந்து சூசைட் பிளான் இருக்கும். அதனால் 2 பேரும் சரி இங்கே போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போனால் பேய்கிட்ட மாட்டிப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஜிவிக்கு தான் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறேன் படத்தில். கோஸ் கோபால் வர்மா அவங்க வந்து அப்புறம் வந்து ஹி கம்ஸ் டு ஹீல் மீ. எனக்கு என் பாடியிலேருந்து பேய் எடுறதுக்கு வராங்க. பிகாஸ் அவங்க அதுக்கு தான் அதுதான் யூனோ ஸ்பெஷாலிட்டி. ஸ்கைப்பில் எல்லாம் போய் அப்ராடில் இருக்கிற பேய் மாற்றி விடுறாங்க. ஸோ ஏன் உள்ளே வர பேய்க்கு மாற்றி விடுறதுக்கு மாட்டி விடுறதுக்கு வராங்க. மை தமிழ் இஸ் நாட் ஸோ பர்ஃபெக்ட் பட் ஐம் ட்ரைங். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஜிவி தான். ஜிவி அதுக்கப்புறம் கருணாஸ் அண்ட் பாலா சார். ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்க்கும்போதெல்லாம் இல்லை, ரீரெக்கார்டிங் முடிச்சு எஃபெக்ட்ஸோட பார்க்கும்போது பயந்துட்டேன். சில போர்ஷன் ரொம்ப பயமாக இருந்தது. நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் மிக்சிங்கில். பெயினா ரியல் லைஃப்பில் ஆனஸ்ட்லி ரொம்ப தான் பயம். நான் ஹாரர் மூவிஸ் கூட பார்க்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பயம். அண்ட் ஹாரர் மூவி நான் ஒரு பேய் மாதிரி ஆக்ட் பண்ணுறது வாஸ் வெரி பிக் டீல், ஒரு பெரிய விஷயம் எனக்கு. பிகாஸ் அண்ட் இட் ஹேட் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வெல் ஷூட்டிங். பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஞானவேல் சாருமே அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஒரு விஷயம் வந்து நம்மளை நம்பி கேட்குறப்போ நமக்கே அந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. அந்த படம் மேலே தெலுங்கு மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம்னா இந்த படம் தமிழில் நல்லா வரும். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரீமேக் பண்ணுற அதுக்கப்புறம் அப்படியே பிராண்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு. ஐ டென்ட் ஃபீல் ஸோ. பிகாஸ் எனக்கு என்னென்னா வேற ஒரு ஊரில் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ஊருக்கு நம்ம ஊர் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியோடு கொடுக்குறது எனக்கு என்னமோ தப்புன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் வாஸ் ஃபன் டு டூ. நிறைய ஹோம்ஒர்க் படம், அந்த ஒரிஜினல் இது வந்து ரீமேக் படம் தான், பிரேமகதா சித்திரம்னு அந்த படம் பார்த்தேன். அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு வாட்டி பார்த்தேன். நம்ம என்ன வேரியேட் பண்ண போகிறோம், அதுலேருந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறோம்ன்றதுல ஒர்க் பண்ணேன். அப்புறம் இந்த கெட்டப்லாம் அதுக்காக பண்ணேன், அந்த தாடி அந்த மீஸை. ஸோ அது வந்து ஒர்க் பண்ணேன். மற்றபடி சீன் ரீடிங்கு, டேரக்டரோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு 1 வீக் உட்காந்து இப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய ஒர்க் பண்ணோம். பெஸ்ட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் தெலுங்கு வெர்ஷன் பார்த்தா தமிழ் வெர்ஷன் பார்த்தா ரொம்ப கம்மி சிமிலாரிட்டி இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த பேய் இருக்குது, அந்த ட்ராக் அப்படியே இருக்குது. அந்த 4 பேர் ஒரு வீடு போகிறோம், தற்கொலை பண்ணுறதுக்கு போகிறோம். அண்ட் அந்த வீடுக்கு போக அப்புறமா எனக்குள்ளே பேய் வரும். அண்ட் அதுக்குள்ளே ஜிவிக்கு எனக்கு ஏதோ யூனோ ரிலேஷன்ஷிப் ஆகும், ஏதோ ஆகும், XYZ ஆகும். அந்த ட்ராக் சேம் இருக்குது. ஆனால் இஃப் யூ சி ஸ்டோரி, இஃப் யூ சி த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஃபுல்லாக மாற்றிருக்கோம், இன்டர்வல் பிளாக் ஃபுல்லாக மாற்றிருக்கோம். இன்டர்வல் பிளாக் இன்னும் பெட்டர் பண்ணி நல்லா ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐவ் டன் ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆல் ஃபார் தி இன்டர்வல் பிளாக். அண்ட் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக மாற்றிருக்கோம் இங்கே. அண்ட் நிறைய சீன்ஸ் மாற்றிருக்கோம். அங்கே வந்து வேறு மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி காமெடி பிடிக்கும். அங்கே வந்து கோஸ் கோபால் வர்மா இல்லை, இங்கே வந்து கோஸ் கோபால் வர்மா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா யூனோ இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு எல்லாம் மாற்றிருக்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் ரியலி லைக் அ ரீமேக் மூவி. ரீமேக் நான் சொல்ல முடியாது, ஆனால் அந்த ட்ராக்ல போகும். நிறைய படங்கள் பார்த்து பயந்துருக்கேன். எக்ஸாசிஸ்ட் பார்த்து பயந்துருக்கேன், நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் பார்த்து பயந்துருக்கேன், ரிங் 2 பார்த்து பயந்துருக்கேன், எந்த பேய் படமா தான் காஞ்சரிங் பார்த்து பயந்துருக்கேன். இந்த பேய் டார்லிங்ல வர பேய் அந்த மாதிரியே. இப்போ ஸ்க்ரீன்ல வர கேரக்டர் ஜிவி அவங்க, கருணா சார் அவங்க, பாலா அவங்களுக்கு நல்லா மிரட்டி வைக்கிறான் பேய். ஆனால் இப்போ ஆடியன்ஸஸ் அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இட்ஸ் இன் அ வே தட் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு எல்லாம் பயமாகும், ஜிவிக்கு எல்லாம் செம்ம பயம், இதோ சத்து போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம். பட் ஆடியன்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் வெரி ஃபனி. அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் தி டிரெக்டர்ஸ் டன் அ கிரேட் ஜாப் லைக் தட். ஹாரர் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பித்ததே வந்து தலைவர் படத்தில் தான். சந்திரமுகி வந்த உடனே அதுலேருந்து சின்னதாக காஞ்சனா வந்துச்சு. அண்ட் பீஸா கேவ் இட் ஃப்ளேவர். அதுலேருந்து அப்படியே வந்து அந்த ஒரு மூடு வர ஆரம்பிச்சு. என்னென்னா அதே தான் ஆடியன்ஸ்க்கு வந்து பயன்படுத்துறது பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் படத்தில் பார்க்குற கிளாமர் கிடைக்கும், காமெடி கிடைக்கும். நீங்கள் ரோட்டில் போனாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தாலே இருக்குது. பட் யூ வுட் நெவர் கெட் ஹாரர், டெரிஃபைட். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன். அது வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு தியேட்டர்ஸில் தான் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை பீப்புள் லவ் இட். உங்களுக்கு எப்பவுமே சிச்சுவேஷனல் ஹியூமர் இருக்கும். நீங்கள் சந்திரமுகி பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட போர்ஷன் அவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிருக்கும். அந்த ஹாரர் காமெடிங்கிறது சிச்சுவேஷனல் ஹியூமர் வந்து அமையிறது தான் கஷ்டம். இதில் அழகான சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு.
என்னோடய ஃபஸ்ட்டு பேய் படம் மியூசிக் டைரக்டராக. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லுவேன். ஒரு ரெகுலர் எல்லா பேய் படங்கள் வந்து மியூசிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோப்பாகவும் பேசப்படுற ஒரு ரீ ரெக்கார்டிங்காக இருக்கும்.